ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு அங்காய பொடி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரெசிபி. டெலிவரியான மதருக்கு கொடுக்கக்கூடிய அவங்களுடைய வயத்தை நல்லா ஹீல் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ரைஸோட நல்லெண்ணெய்யோ நெய்யோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் இதில் மெயினானது சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், வேப்பம்பூ எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். நான் இப்போது ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் வத்தல் போடுறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கூட எடுத்துக்கும் டைம் வறுக்கிறதுக்கு, வறுபடுறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சுண்டை வத்தலை போடுறோம். அதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தலை போடுறோம், கருவேப்பிலை போடுறோம். இது நல்லா வறுபட்டு வரும்போது தான் மற்ற விஷயங்களில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி என்னென்னா, டெலிவரி ஆனவங்க மட்டும் சாப்பிட்ணும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கோ, வயரெல்லாம் உப்பிசமாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுறவங்க இந்த பொடியை பண்ணி வச்சுட்டு நம்ம வீக்லி ஒன்ஸு இதை சாப்பிட்லாம். ஆனால் நிறைய சாதம் போட்டுக்காமல் கொஞ்சம் போல் சாதம் போட்டு இதை நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கசக்கும் இது. அதனால் கொஞ்சம் சாதத்தில் மருந்து மாதிரி போட்டு நல்லெண்ணெய்யோ பிடிச்சவங்க நெய்யோ விட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நான் இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு போட்டிருக்கேன். தோரம்பருப்பு, சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல், கருவேப்பிலை இது நல்லா நாலுமே நல்லா செவக்க வறுப்பட்டதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, வேப்பம்பூ அதே மாதிரி ஒரு 1/2 கப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம், சும்மா 1 டீஸ்பூன் தனியா. நான் இதில் பேருக்கு ஒரு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். சுக்கை நான் பொடி பண்ணி போட்டிருக்கேன். மிக்சியில் போடும்போது நமக்கு பிளேடு இதுவாகிடுமே சொல்லிவிட்டு, சுக்கு பொடியாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கடைசியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெருங்காய பொடியும் உப்பும் போட்டிருக்கேன். பழைய காலத்தில் கல்லுப்பு போட்டுப்பாங்க. நான் இப்போ இதில் சால்ட்டு போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்ந்தா போல் கொஞ்சம் செவக்க வறுக்கணும். இதுக்கப்புறம் போடுறது எல்லாமே சட்டுன்னு வறுப்பட்டுரும். அது வறுப்பட்டதுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்ம இந்த சுண்டை வத்தலை எடுத்து நல்லா பொடிச்சு பார்த்தோன்னா டப்புன்னு பொடியாகும். அப்படி பொடி பண்ணி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.